ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் காராச்சேவு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மொறுமொறுவான காராச்சேவு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் பவுடராக நான் சேர்க்கல, எனக்கு கொரப்பாக சேர்த்தா ரொம்ப பிடிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு சரியான அளவு உப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். பூண்டு சேர்க்கும் போது விழுதா சேர்க்காம நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல சூடான எண்ணெயாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். காராச்சேவு வீட்டில் இருக்க குறைந்த அளவு பொருட்களை வச்சு நம்மளுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி சுவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதவே அதிகமான தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சோம்னா மாவு ரொம்ப கொழப்பாக மாறிடும். எந்த அளவுக்கு மாவு தண்ணி இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இந்த ஸ்டேஜில் மாவுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக மாவு பிசையாமல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இலகுவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அச்சில் ஊற்றி காராச்சேவு பிழியும் போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த அளவு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவு மாவு நல்லா லூஸாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் இருந்து 1 கைப்பிடி அளவு மாவை எடுத்துக்கலாம். மீதம் இருக்க மாவை திறந்து வைக்காமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். கையில் எண்ணெய் எடுத்து முறுக்கு புளிகிற குழாய்க்குள்ளே நல்லா தடவி விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் போட்டுட்டு நம்ம காராச்சேவு பிழியும் போது ரொம்பவே ஈஸியாக ஒட்டாமல் பிழியலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கூட நல்லா அப்ளை பண்ணிடலாம். காராச்சேவு பிழியறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்க அச்சு தட்டை எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை முறுக்கு குழாயில் போட்டுடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து தான் காராச்சேவு பிழிய போகிறேன். அச்சில் இருந்து மாவு கரெக்டாக வெளியில் வருதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ காராச்சேவு பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ காராச்சேவு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பிழிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இது போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் பிழிஞ்சு கட் பண்ணி விட்டுடலாம். சேவு பிழிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த நுரையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காராச்சேவை வெளியில் எடுக்கணும். கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா சேவையும் லைட்டாக திருப்பி விட்டோம்னா ஒரே மாதிரி வெந்து வரும். காராச்சேவை பொரிச்சு எடுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான காராச்சேவ் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை திருவிழா காலங்கள்லையும் தீபாவளி டைம்லையும் ஈஸியாக வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். எண்ணெயிலிருந்து நுரை வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு காராச்சேவு நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதம் இருக்க எல்லா மாவையும் இதே போல் பிழிஞ்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா பெரிய முறுக்கு போல் சுட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம்.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.